குவாலிட்டி ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். டவர் கிரேன் உலகத்திலே 2வது இங்கதான் இருந்துச்சு. எந்த திட்டமிடுதலும் இல்லை, எந்த பிளானிங்கும் இல்லை, தேவை இருக்கா இல்லையான்னு தெரியாம அடிச்சு விட்டாங்க. இப்ப எல்லாம் பாதியில நிற்கு. ஒரு காலம் இப்ப பரவாயில்ல, ஆனா ஒரு காலத்துல ரொம்ப எல்லாம் வேர்ல்ட் லெவல்ல பிசினஸ் பீப்புள் கிண்டல் பண்ணாங்க. நீ என்ன செய்ய, கவனமா எஸ்டிமேட் பண்ணு. அதே மாதிரி போருக்கு போறதுக்கு முன்னால நம்மகிட்ட எவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம அவங்கள நம்ம வின் பண்ண முடியுமா, ஜெயிக்க முடியுமா, அல்ல சமாதானமா போயிருவோமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், ஆலோசனை பண்ணும். ஆண்டவர் சொன்ன நீ வராதன்னு சொல்ல, நல்ல கவனிங்க, அவர் வராதன்னு சொல்லல, நீ வா, ஆனால் யோசித்து வா, தீர்மானித்து வா என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னு வாசிப்போம். 26ஆம் வசனத்தை மறுபடி வாசிங்க. the first டெஸ்ட் என்னன்னு பார்ப்போம். யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். வெறுக்காவிட்டால் ஹேட் பார்த்தா நமக்கு உண்மையிலே என்னையா இப்படி இருக்கு. தகப்பனை, தாயை, மனைவிய, பிள்ளைய, சகோதரனை, சகோதரிகளை, தன் ஜீவனை வெறுத்து விட வேண்டும். பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு இது. ஆண்டவர் அன்புள்ளவர், இயேசுநாதர் அன்புள்ளவர். அன்பு தெய்வம் அல்ல, ஆனால் நம்முடைய தெய்வம் அன்புள்ளவர். அன்பு தெய்வம் அல்ல, ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்புள்ள ஆண்டவர், அன்புள்ளவர். மத்தேயு 22:39 வாசிக்கிறோம், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக சொன்ன ஆண்டவர். உன் வாழ்நாள் நீடித்திருக்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லுகிற ஆண்டவர். புருஷர்களே, நீங்களுடைய மனைவிகளை நேசியுங்கள் என்று சொல்லுகிற வேதம். இப்படி அன்பை வேதம் முழுவதும் வலியுறுத்துகிற ஆண்டவர் இந்த இடத்துல சொல்ல, நீ வெறுக்கணும். என்ன வியாக்கியானம் இதற்கு கொடுக்க முடியும்? எந்த மனிதர் இதற்கு வியாக்கியானம் கொடுக்க முடியும்? எந்த துணை நூல்கள் இதற்கு வியாக்கியானம் கொடுக்க முடியும்? ஆனால் வேதம் தான் இதற்கு வியாக்கியானம் கொடுக்க முடியும். The scripture interprets scriptures. சரியாக இதை புரிந்து கொள்வதற்கு வாசியுங்கள் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 10:37. தம்முடைய சீஷர்களை நோக்கி, மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், என்னிலும் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க, என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன், என்னிலும் அதிகமாய் நல்ல அடிக்கோடிட வேண்டிய இடம், என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது ஆண்டவர் என்ன சொல்றார், நீ அப்பாவை நேசி, அம்மாவை நேசி, மனைவியை நேசி, பிள்ளைகளை நேசி, ஆனா எனக்கு மேல என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. சிருஷ்டித்த மனிதனை சிருஷ்டிகரை விட, கிரியேட்டர் அவரை விட என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. அது விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப், அது விக்கிரக ஆராதனை. நீ என்ன விட அதிகமா அவங்களை என்ன செய்யக்கூடாது, நேசிக்க கூடாது. இதை இன்னும் கொஞ்சம் தெளிவா இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்வதற்கு நீங்க அன்பு கூறுதல் என்றால் என்னன்னு பார்ப்போம். நேசிக்கிறது, அன்பு கூறுவது என்றால் என்ன? நடு வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிட்டு அம்மா கிச்சன்ல, அம்மா நான் உங்களை நேசிக்கேன், அப்பா அங்க இதுல உட்காந்து பெட்ரூம்ல பாரு, அப்பா உங்களை நான் நேசிக்கேன். என்னடே உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லதானே இருந்த அப்படிம்பாங்க. அல்லது ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் அப்படி சொல்லி பாடுறது நல்லது. உண்மையா அன்பு கூறுகிறதா காலையில எல்லாரும் வந்திருக்கும். சில பிரசங்கியார் சொல்லுவாங்க, என்ன சும்மா நீங்க பொய்யா பாடுறீங்க, பொய்யாலாம் பாடல, உண்மையா தான் பாடுறோம். ஆனா அது போதாது. அன்பு கூறுவது என்பது என்னது? வேதம் என்ன சொல்லுகிறது?
வேதத்தை நாம் வாசிக்கும் போது அதை விளங்கிக் கொள்ள முடியும். யோவான் 14:21 வாசிங்க. யோவான் 14:21. John chapter 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, இங்க பாருங்க, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே, என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். போதும் தம்பி. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். இதைத்தான் நம்ம யோவான் 8:31 வாசிக்கிறோம். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாக என் சீஷராயிருப்பீர்கள். அப்ப ஆண்டவரை நேசிப்பது என்பது அவருடைய கட்டளைகளை, அவருடைய வசனங்களை நாம் கை கொள்வது. சரி, இப்பதான் பிரச்சனை. ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை. ஆனா கான்ஃபிளிக்ட்ஸ் வரும், முரண்பாடுகள் வரும், வாழ்க்கையில சவால்கள் வரும். விசுவாசிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸ்ட்ரைட்டா வந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஆனா முரண்பாடுகள் வரும். இப்ப இதை பிராக்டிக்கலா நம்ம இதை பார்ப்போம். புதிதாக வந்திருக்கிற அநேக சகோதரர்களுக்காக நான் இதை புரியும்படியே சொல்லுகிறேன். இப்ப நம்ம வந்திருக்கிறோம், நம்ம சர்ச்சுக்கு வந்தாச்சு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் ஞானஸ்தானம் பெற்று நாம் அபிஷேகம் பெற்று வல்லமையான ஊழியம் செய்கிறோம். ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கிறோம். பாஸ்டர் பால்சாமி எல்லாம் பாராட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரதர் கிடைப்பார் ஐயா சர்ச்சுக்கு. உண்மையா இருக்கிறோம். ஆனா ஊருக்கு போறோம், அங்கதான் பிரச்சனை வரும். கல்யாணத்துக்கு போறோம், அங்கதான் பிரச்சனை. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோடு பிணைக்காது இருப்பார்கள் வேதம் சொல்லுதுமா. நீங்க ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட பொண்ணை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணை, எனக்கு கல்யாணம் பண்ணி ஒரு ஏழை பொண்ணை, ரொம்ப வசதி இல்லாத ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு போட. நீ என்னடே நீ போன, அங்க போன, ஏதோ பெண்டை வச்ச அல்லேலியா கூட்டத்தோடு சேர்ந்த வச்ச, நோ ப்ராப்ளம், நாங்க அது கண்டுட விட்டோம். நம்ம ஜாதி ஜனத்துல நீ சொன்ன மாதிரிலாம் பொண்ணு கிடைக்குமா ஐயா? இவன் என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கான், பைத்தியம் முடிச்ச மாதிரி. அந்நிய நுகங்க, அவிசுவா, என்னையா இதெல்லாம், என்னையா புரியாத வார்த்தையா இருக்கு. நம்ம ஜாதி இந்த மாதிரி பொண்ணுலாம் கிடைக்காதுப்பா. அப்படியே 1-2 கிறிஸ்தவ பிள்ளைகள் இருந்தாலும் கஷ்டப்பட்ட பிள்ளைகளுப்பா. அந்த பிள்ளைகளை நம்ம கல்யாணம் பண்ணிச்சா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வருமா? நீ யோசிச்சு பாரு. நம்ம போய் ஸ்டேட்டஸ் வருமா ஐயா? அது நீ ஒண்ணு செய், நீ இதெல்லாம் எங்க கிட்ட விட்டுரு, நீ உன் கதையை பாரு. அதான் நம்ம கல்யாணத்தை அவங்க கிட்ட விட்டுறணுமா? நீங்க பாரு, நீ உன் வேலையை பாருப்பா, நீ உன் காரியத்தை பாருப்பா. அந்த இடத்துல நாம என்ன முடிவு எடுக்கிறோம்? தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலே உறுதியாய் நிற்கிறோமா? அல்ல நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் எல்லாரையும் வேதனைப்படுத்துகிற ஒரு சூழல் வந்தாலும் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்கிறேன் என்று இருக்கிறோமா? அல்ல சரி, எதுக்கு அங்க போய் பார்த்துக்கலாம், அங்க போய் உங்களை மாத்திக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். ஃப்ரெண்டு சொல்லுவோம், வந்த இடத்துல ஏன்பா போட்டு அவங்கள இது பண்ணுத, ஏன்பா அப்பாவையும் அம்மாவையும், ஏன்பா எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸை இது பண்ற, அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா. ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, கேம்ப்ல இருப்போம், அநேகமா நல்ல அந்த காலத்துல ஜாலியா எல்லாம் குடிச்சு எடுத்து சினிமா பார்த்து, மலையாள படம் பார்த்து, அந்த படம் பார்த்து, இந்த படம் பார்த்து நல்ல ஜாலியா இருந்த நாட்கள் உண்டு. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்ப பிரேயர் அது இது, என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்களெல்லாம் நீ ஒதுக்கிட்டு இருக்கியா? நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உன்னை நாங்க தான் கூட்டு வந்து தெரியுமில்ல, உன்னை விசா எடுத்து கூட்டு வந்து உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்டு எங்களை நீ ஒதுக்குற என்ன? எப்பா இல்லப்பா, நான் ஒதுக்கலப்பா, நான் சர்ச்சுக்கு போறேன்பா, அங்க ரொம்ப மினிஸ்ட்ரிலாம் இருக்கு, நான் இது பண்ண முடியல. நண்பர்களை நீ இழந்துருவ. உன்னை சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு சொல்லுதோம், நீ போ, அங்கேயும் போ, இங்கேயும் வா, எங்க கூட வா. இல்லப்பா, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகிட்ட வேதம் சொல்ல. இந்த வேதத்தெல்லாம் நீ விடுப்பா, இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத வேதத்தை போட்டுக்கிட்டு அங்கேயும் போ, எங்கேயும் வா, அவங்க கூடயும் பழகு, எங்க கூடயும் பழகு, அவங்க கூடயும் ஐக்கியம் கொள்ளு, எங்க கூட ஐக்கியம் கொள்ளு. ஒரு கட்டத்துல நண்பர்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் நம் வேதத்தின் வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது நண்பர்களை பிரியப்படுத்துவர்களாக இருக்கிறோமா? அங்குதான் நாம மேலெழுந்த வாரியான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா
அல்லது உண்மையாக அவரை பின்பற்றுகிற சீஷர்களாக இருக்கிறோமா என்பது விளங்கும். இரண்டாவது டெஸ்ட் வாசிங்க. இரண்டாவது டெஸ்ட் லூக்கா 14:27. லூக்கா 14:27. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். மறுபடி வாசிங்க தம்பி. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சிலுவை. ரோம ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க? மரண தண்டனை நிறைவேற்ற தண்டிக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று தீர்மானிக்கப்பட்டவர்கள் மேல சிலுவையை சுமத்தி மக்கள் முன்பாக அவர்களை அவமானப்படுத்தி பரிகாசப்படுத்தி அழைத்து சென்று சிலுவையிலே அறைந்து அவர்கள் கொல்வார்கள். It was an instrument of execution, it was an instrument of death. மரண தண்டனை நிறைவேற்ற பயன்படுத்தப்பட்ட சிலுவை. ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமுக்கு போகும்போது அவரே சிலுவை சுமக்கத்தான் போறாரு. ஆனா நீ சிலுவை சுமக்கணும்பா. என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? சிலுவைனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல பல இடங்கள்ல. நீங்க படிச்சிருப்பீங்க. மேலெல்லாம் அடிச்சு ரத்த காயப்படுத்தி அவங்க தியாகம் பண்றாங்களாம். இந்த சிலுவையை வெளிப்படுத்துறாங்க. சிலவங்க இருக்காங்க நம்மள மாதிரி சாதாரண பேண்ட் ஷர்ட்டை, நம்மள மாதிரி சாதாரண கலரு, அப்புறம் வேட்டி சட்டை அப்படிலாம் கட்ட. அவங்க ஒரு தனி நம்ம ஊர்ல இருக்காங்க. நம்ம ஒரு மாதிரி ஒரு தனி ட்ரெஸ் பண்ணிட்டு எங்கேயோ போய் சாமியார் மாதிரி இருந்துட்டு நாங்க யார்கிட்டையும் இது வச்சுக்கிட மாட்டோம், நாங்க சீஷர்களா இருக்கோம்பாங்க. இப்படியே ஆண்டவர் சொல்லுகிறார். இல்ல, சாதாரண மனிதர்களாக இருக்கிறது இல்ல, சாதாரண மனிதர்களைப் போல பேசுகிறது இல்ல, சாதாரண மனிதர்களைப் போல நடக்கிறது இல்ல, ஆனா ஒதுங்கி இருப்பாங்க. ஆண்டவர் இங்கே அதை சொல்லவில்லை. ஆனால் சிலுவை என்பது என்ன? சிலுவை என்பது என்ன? சிலுவையை வேதம் பல்வேறு இடங்களிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே பல்வேறு வித அர்த்தங்களை தருகிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். துன்பம், சிலுவை துன்பம். நீங்க வீட்டிலே சென்று வாசியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். துன்பம் 1 பேதுரு 2:21. அவமானம் எபிரேயர் 12:2. பரிகாசம் மத்தேயு 27:40. அவமானம் எபிரேயர் 12:2. பரிகாசம் மத்தேயு 27:40. மரணம் அப்போஸ்தலர் 10:39. சரீர மரணம். சிலுவை என்பதிலே துன்பம் இருக்கலாம், அவமானம் இருக்கலாம், பரிகாசம் இருக்கலாம், சரீர மரணம் இருக்கலாம். ஆனால் தேவன் அதை இங்கு சொல்லவில்லை. அதையும் உள்ளடக்கியது தான் சிலுவை. ஆனால் அதையும் தாண்டிய ஒரு ஆழமான அர்த்தத்தை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அதை புரிந்து கொள்வதற்காக லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக் சாப்டர் 9:23. லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம். 3 முக்கியமான கீவேர்ட்ஸ், முக்கியமான வார்த்தைகள். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும். தன்னைத்தான் வெறுப்பது நம்முடைய சுய இச்சைகள், நம்முடைய சுய ஆசைகள், நம்முடைய சுய விருப்பங்கள், நம்முடைய சுய மேன்மை மகிமை எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. நம்முடைய சுய இச்சை, நம்முடைய சுய விருப்பம், நம்முடைய சுய மேன்மை இவைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டு சிலுவையிலே அறைந்து விட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழுகிற ஒரு பூரண அர்ப்பணிப்பு, டோட்டல் கமிட்மெண்ட், பூரண அர்ப்பணிப்பான வாழ்க்கையை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அந்த அர்ப்பணிப்பிலே துன்பம் வரலாம், அவமானம் வரலாம், பரிகாசம் வரலாம், ஏன் மரணமும் வரலாம். ஆனால்
அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கையை தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் நம்ம அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் வீட்டிலே சென்று வாசியுங்கள். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் அவருக்கு உகந்த ஜீவபலி லிவிங் சாக்ரிஃபைஸ். கலாத்தியர்ல பவுல் இதை குறித்து இன்னும் ஆழமாய் சொல்லுகிறதை நீங்க வாசிக்க முடியும். கலாத்தியர் 2:2 வாசிக்க வேண்டாம். இனி நான் அல்ல கிறிஸ்துவே. கலாத்தியர் 5:24 அவர் சொல்லும்போது கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 6:14 வாசிங்க. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இது அப்படியே பிராக்டிக்கல் கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்ப்போம். நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய பிசினஸ், நம்முடைய மினிஸ்ட்ரி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே இனி நான் அல்ல நீங்க நடத்துங்க, உம்முடைய சுத்தத்தின்படி நடத்துங்க, உம்முடைய வார்த்தையின்படி நடத்துங்க ஆண்டவரே என்று நம்ம அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. பாருங்க பிராக்டிக்கலா என்ன நடக்கும். இன்னைக்கு சபைக்கு வருகிறோம், நல்ல ஒரு சாதாரண வேலையில இருக்கலாம், அந்த வேலையில கஷ்டம் இருக்கலாம், பொருளாதார தேவைகள் பெருகிக் கொண்டிருக்கலாம், அந்த வேலையில அதனால அந்த பொருளாதார குறைச்சல் இருக்கனால கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கலாம். ஆனா அந்த சபைக்கு வருகிறதுனால ஆவிக்குரிய ஆகாரங்களை பெறுகிறோம், ஆவிக்குரிய நிலையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்து அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா இப்பதான் பிரச்சனை வரும். வேலை வந்துட்டு இன்னொரு புதிய வேலை, டபுள் சாலரி, டபுள். ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு நல்ல வேலைன்னா 33%. HR அவங்க சொல்லுவாங்க 33% அதிகமா இருந்தா நல்ல வேலையா, அது பெஸ்ட். ஆனா டபுள் வேலை, மேனேஜர் பொசிஷன், மகிமை. ஆனா அங்க ஐக்கியம் இல்ல, அங்க சர்ச்சை இருக்குன்னு தெரியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம், மனைவி சொல்றா, பெற்றோர் சொல்றாங்க, நண்பர்கள் சொல்றாங்க, நமக்கு வேலை வாய்ப்பு தந்தவங்க சொல்றாங்க, என்ன செய்யறது ஆண்டவரே? ஜெப அறையில போய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் என்ன செய்வது? ஆண்டவர் வேண்டாம்ப்பா, உன்னை நான் உயர்த்துவேன், ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்த கரங்கள் அடங்கிற பேசாம நீ இருப்ப அந்த சபையில நீ இரு. ஆனா ஆண்டவருடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது மீண்டும் பொருளாதார சுமை, மீண்டும் நிந்தனைகள், மீண்டும் அவமானங்கள். என்னைய பைத்தியக்கார பயலா இருக்கான் இவன், கஷ்டப்பட்டு நான் வேலை வாங்கி கொடுத்து அப்ப சும்மா ஊமை மாதிரி இருந்தான், இப்ப வேலை நான் ஜாம் பண்ணேன், ஆண்டவர் போக கூடாதுன்னு சொன்னாரு, இங்க ஊழியம் செய்யணும். என்னப்பா இப்படிப்பட்டெல்லாம் வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸா இல்ல பண்ணி போப்பா நீ. மனைவி சொல்லுவா, நீங்க என் முகத்துல முழிக்காதீங்க, ஒரு சரியான பைத்தியக்கார ஆளா இருக்கீங்க நீங்க, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு எடுத்து விட்டீங்களே நீங்க. தேவ சுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது அங்கே துன்பம் வரலாம், அவமானம் வரலாம், பரிகாசம் வரலாம், மரணம். இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால அநேக கணவன் மனைவி கேட்டில பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவருக்கு என்று வைராக்கியமா இருக்கிற ஒரு மனைவி அல்லது ஒரு கணவன் ஆண்டவருக்கு என்று உண்மையாய் ஊழியம் செய்து துடிக்கிற அந்த இதய துடிப்பை தடை செய்கிற வாழ்க்கை துணைகள் உண்டு. அல்லது ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு காலத்துல அவங்க கூட ஜாலியா சுத்தி நல்ல ஃபில்தி ஜோக் அடிச்சு அவங்க கூட பார்ல உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்த அந்த நாட்கள் போய் இன்னைக்கு விலகி நிற்கும் போது, ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஆபீஸ்க்குள்ள போகும்போதே இன்சல்டேஷன் பண்ணலாம், நம்மளை அவமானப்படுத்தலாம், ப்ரமோஷன் தடை பண்ணலாம். சைட்ல சூப்பர்வைசர் வேலை, நம்ம நல்ல வேலை செஞ்சாலும் இவன் சர்ச்சுக்கு போறான்பா, இவனை தட்டுப்பா, இவனை ப்ரமோஷன் தட்டு, ஓவர் டைம் கட் பண்ணு வரலாம். ஆனா ஆண்டவருக்காக
நம் வைராக்கியமா இருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி